நாம் விளக்கேற்றும் போது சில விஷயங்களை கட்டாயம் கடைபிடிக்க சொல்கிறார்கள். விளக்கேற்றும் நேரம் மட்டும் முக்கியமல்ல, தீபம் ஏற்றும் விளக்குகள், தீபத்துக்கு உதவும் திரிகள் இவை அனைத்தையும் நன்றாக கவனித்து பயன்படுத்த வேண்டுமாம். வீட்டில் விளக்கேற்றுவதனால் பெரும்பாலும் பூஜை அறையில் மட்டுமே ஏற்றுவது வழக்கம். ஆனால் பூஜை அறை மட்டுமல்லாது நடுமுற்றம், சமையலறை, துளசி மாடம் போன்ற இடத்திலும் தீபங்களை ஏற்றி வைக்கலாம். அதிலும் மாலை நேரங்களில் நடுமுற்றத்தில் மாக்கோலம் போட்டு மஞ்சள் திரி வைத்து நெய் தீபம் ஏற்றினால் குடும்பத்தை பிடித்திருக்கும் வறுமை நீங்கிவிடுமாம். எப்போதும் விளக்கேற்றும் எண்ணெய்கள் கலப்படமில்லாததாக இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் நல்லெண்ணெய் சிறந்த சாய்ஸ் ஆகும். சிறிய வெள்ளி காமாட்சி விளக்கு என்றால் நெய் ஊற்றி ஏற்றலாம். தாம்பத்திய சிறக்க வேண்டுமானால் விளக்கெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டுமாம். விளக்கேற்றும் போது கிழக்கு திசையில் உள்ள முகத்தை மட்டுமே ஏற்றினால் துன்பம் தீரும் என்பார்கள். மேற்கு திசையில் உள்ள முகத்தை மட்டும் ஏற்றினால் கடன் தொல்லை தீரும். வடதிசையில் உள்ள முகத்தை ஏற்றினால் எல்லா செல்வமும் கிடைக்கும். ஆனால் தென் திசையில் உள்ள முகத்தை எப்போதுமே ஏற்றக்கூடாது. இதனால் கட்டுக்கடுங்காத கடன் தொல்லைகள், பிரச்சனைகள் வந்துவிடுமாம். திரிகளை கூட சரியாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும். தூய பஞ்சினால் ஆன திரியை கொண்டு விளக்கேற்றினால் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். மஞ்சள் நிறத்தில் திரியை ஏற்றினால் மன தைரியம் கூடும். சிவப்பு நிறத்தில் திரி ஏற்றினால் திருமண தடை நீங்குமாம். வாழைத்தண்டு திரி ஏற்றினால் குழந்தை பேறு உண்டாகும். வெள்ளெருக்கு பட்டையில் திரி தயாரித்து விளக்கேற்றினால் செல்வம் பெருகும். தாமரை தண்டின் நாரில் திரியை ஏற்றும் போது தீய சக்திகள் விலகும். அதே போல விளக்கேற்றும் போது எண்ணெய் முழுவதும் தீர்ந்துவிடக் கூடாது. எண்ணெய் இல்லாமல் திரியும் கருகிவிடக் கூடாது. விளக்கு தானாக அணைந்து விடவும் கூடாது. விளக்கை எப்போதுமே கைகளை உயர்த்தி அணைக்க கூடாது. வாயால் ஊதியும் அணைக்க கூடாது. பூக்களால் தீபத்தை அணைத்து விடலாம். அதே போல தீபத்தின் திரியின் அடிப்பகுதியை ஓம் சாந்த ஸ்ரூபினே நம என்று சொல்லியே பின்பக்கமாக இழுக்க வேண்டும். இதனால் தீச்சுடரானது மெல்ல மெல்ல குறைந்து எண்ணெயில் அணைந்துவிடும். விளக்கை ஏற்றும் போது நேரடியாக தீப்பெட்டியில் ஏற்றாமல் ஊதுபத்தியை பற்ற வைத்து அதிலிருந்து விளக்கில் சுடரை பற்ற வைக்கலாம். அல்லது அகல் விளக்கை ஏற்றி வைத்து அதை வைத்து தீபத்தை ஏற்றலாம். ஏனென்றால் தீப்பெட்டியை நல்லதற்கும் ஏற்றுவார்கள், கெட்டதுக்கும் ஏற்றுவார்கள் என்பதால் நேரடியாக தீப்பெட்டி வைத்து கடவுளுக்கு விளக்கு ஏற்றுவதை தவிர்க்கலாம். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.